நேற்றுக்கு சவுதி அரேபியாவில் இருக்கிற யூஎஸ் எம்பசி மேலே ஒரு ட்ரோன் தாக்குதல் ஒன்று நடந்திருக்கு. இந்த ட்ரோன் தாக்குதலை எப்படி ஈரானால் பண்ண முடிஞ்சிச்சு? இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மாறி மாறி ஈரான் மேலே குண்டு வீசிக்கிட்டு இருக்காங்க. மற்றும் அமெரிக்காவோட பேட்ரியட் வான் பாதுகாப்பு அமைப்பு எல்லா நாடுகள்லையும் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஈரானோட சூசைட் ட்ரோன்ஸ் அப்படின்றது எல்லா வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் தாண்டி போய் யூஎஸ் எம்பசியை நேற்று அட்டாக் பண்ணியிருக்கு. அது மட்டும் கிடையாது, சவுதி அரேபியாவோட ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஆயில் ரீஃபைனரிஸையும் தாக்கியிருக்கு. ஏகப்பட்ட இடங்களில் ட்ரோன் ஸ்ட்ரைக்குன்றது இருக்குது. அதெல்லாம் போட்டோம் லிஸ்ட் அப்படின்னா வீடியோ பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது எம்பசி மேலே நடந்த ட்ரோன் அட்டாக். மற்றும் நேற்று மட்டுமே யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் 3 போர் விமானங்களை இழந்திருக்கு. இந்த இழப்பிற்கு யார் காரணம்? எப்படி இந்த போர் விமானங்கள் காணாமல் போயிருக்கு வானத்திலிருந்து? மற்றும் பாகிஸ்தான் நேற்று 10 பேர் இறந்திருக்காங்க. இவங்களுக்கும் இஸ்ரேல் ஈரான் சண்டைக்கும் சம்பந்தம் இருக்கு. அது என்னடா, ஈரானும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, பாகிஸ்தான் எதுக்கு 10 பேர் சாகணும்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேளிக்கை கூத்து. அது எல்லாத்தையும் தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தவுல் பொக்கிஷம் வணக்கம். டிபி டிஃபென்ஸ். முதல்ல ஈரானோட ட்ரோன் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டியிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஒரு மாதத்துக்கு சுமாராக 400லேருந்து 500 ட்ரோன் வரைக்கும் ஈரானால் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். இந்த ட்ரோன்கள் எல்லாத்தையும் இதற்கு முன்னாடி அவங்க ஈரானிய தொழில்நுட்பத்தை கொண்டு மட்டுமே உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எப்போ ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ண ஆரம்பித்தாங்களோ அதிலிருந்து ரஷ்யர்கள் இந்த ட்ரோனில் ஏகப்பட்ட மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ட்ரோனில் அதிநவீன எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர்ஸ்லாம் பொருத்துனாங்க. அப்படிப்பட்ட ரஷ்யன் எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் பொருத்தப்பட்ட இந்த ட்ரோன்ஸ் எல்லாமே தான் இப்போ மிடில் ஈஸ்டில் பாஞ்சிக்கிட்டு இருக்கு. மிடில் ஈஸ்டில் ஒரு ட்ரோனை எடுத்து அதை ஆய்வு பண்ணி பார்க்குறப்ப அதுக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிப்பு ரஷ்ய நிறுவனத்தோடது அப்படின்றது முதல் கட்ட தகவலின் மூலமாக தெரிய வந்திருக்கு. ஸோ ரஷ்யர்கள் இந்த சூசைட் ட்ரோன்ஸை மேம்படுத்தியிருக்காங்க அவங்களோட ஓன் டெக்னாலஜியை கொண்டு. அண்ட் அந்த டெக்னாலஜியால் உருவாக்கப்பட்ட சூசைட் ட்ரோன்ஸை தான் இப்போ ஈரான் மாஸ் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு 85,000லேருந்து 90,000 சூசைட் ட்ரோன் வரைக்கும் ஈரான் கிட்ட இப்போது கையில் இருக்குது. அவங்களோட அடிஷ்னல் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி எல்லாமே மிக பெரும் லெவலில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் 85,000 to 90,000 ட்ரோன்ஸுன்றதெல்லாம் இம்பாசிபிள். அவ்வளோ ட்ரோன்ஸை வச்சுக்கிட்டு மிடில் ஈஸ்டில் எந்த டார்கெட்டை வேணாலும் அவங்களால அடிக்க முடியும். மிடில் ஈஸ்டே டோட்டலாக ஸ்தம்பிச்சு வைக்க முடியும் அவ்வளோ ட்ரோன்ஸை வச்சு. மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க மலைகளுக்குள்ளேயும் குகைகளுக்குள்ளேயும் வச்சுருக்காங்க. இதை அமெரிக்கன்ஸாலையும் இஸ்ரேலிஸாலையும் நோட் பண்ணி தூக்க முடியல. இப்போது இந்த ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் லான்ச் பண்ணுறதுக்கு ஈரானியர்கள் வெளியே வந்து தான் ஆகணும் ட்ரோன் எடுத்துகிட்டு. அப்படி வெளியே வர்றப்போ தான் இஸ்ரேலியர்களோட கண்ணில் பட்டு அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸின் மூலமாக அந்த ட்ரோன்கள் அழிக்கப்படுது. பட் இந்த இஸ்ரேலிய அமெரிக்க போர் விமானங்கள் ஒரு குறுகிய நேரம் விண்டோ கொடுத்தாலுமே ஈரான் மிடில் ஈஸ்டையே பற்ற வச்சுருவாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதாவது அட் அ டைமில் சுமாராக 200 போர் விமானங்கள் ஈரானோட வான்பரப்பில் இருக்குது. இந்த 200 போர் விமானங்களும் கண்டினியூஸாக பறந்துக்கிட்டு இருக்கு. ஒரு போர் விமானம் வானத்தில் இத்தனை மணி நேரங்கள் தான் கண்டினியூஸாக பறக்க முடியும்னு இருக்கு. அந்த டைம் முடிஞ்ச உடனே அதோட எரிபொருள் தீர்ந்து போயிடும். உடனடியாக அதுக்கு எரிபொருள் நிரப்பணும். அந்த எரிபொருள் நிரப்புறதுக்கு அமெரிக்கர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, 40க்கும் மேற்பட்ட டேங்கர் ரக விமானங்களை கொண்டு வந்து இஸ்ரேலில் நிறுத்தியிருக்காங்க. இஸ்ரேலில் ஸோ இந்த விமானங்களும் வானத்தில் வட்டம் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு ஃபைட்டர் ஜெட்லையும் ஃபியூயல் தீர்றப்ப வந்து இந்த ஃபியூயலை ஏற்றிக்கிட்டு திருப்பி மறுபடியும் ஈரானுக்குள்ளே போவாங்க. இப்படியே எத்தனை நாள் ஈரான் இந்த ஏர் கேம்பெயினை வச்சு நடத்த முடியும்? ஒரு கேப் கொடுத்தாங்கன்னா போதும், ஈரான் இருக்கிற எல்லா ட்ரோனையும் அனுப்பிடுவாங்க மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு. ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய ரேடார்ஸ் எல்லாத்துலேயுமே இஸ்ரேலி போர் விமானங்கள் ஆகிய F-15 மற்றும் F-16 போர் விமானங்கள் தெரியும். F-35 மட்டும்தான் தெரியாது. ஸோ ஒரு கேப்பு லைட்டாக போர் விமானங்கள் அந்த நாட்டில் கம்மியாயிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ட்ரோனையும் லான்ச் பண்ணி விட்டுருவாங்க. இதை அமெரிக்கர்களால் தடுக்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சுமாராக ஒரு 7லேருந்து 8 நாள் சமாளிக்கிற அளவுக்கு தான் இப்போ மிடில் ஈஸ்டில் இன்டர்செப்டார்ஸ் இருக்குது. நான் இன்டர்செப்டார்ஸோட கான்செப்டை பற்றி ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ட்ரோன்ஸையும் மிசைல்ஸையும் அழிக்கிறதுக்கு இன்டர்செப்டார்ஸை தான் பயன்படுத்துகிறாங்க மிடில் ஈஸ்டில் இருக்கிற நாடுகள். அந்த இன்டர்செப்டாருக்கு விலை இருக்குது. கிட்டத்தட்ட $1.5 லட்சத்துலேருந்து $2 லட்சம் வரும் ஒவ்வொரு இன்டர்செப்டாரும். அந்த இன்டர்செப்டாரை இப்போ இருக்கிற யூஏஇயால் வாங்க முடியும். டன்னு கணக்கில் பணத்தை கொடுத்து ஏகப்பட்ட இன்டர்செப்டார்ஸ் அவங்களால வாங்க முடியும். ஆனால் சப்ளை செயின் கிடையாது. இங்கே இதுதான் பிரச்சனை. ஒன்றுமே இல்லை. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அவங்க மேலே ட்ரோன் தாக்குதல் நடக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இங்கேருந்து ஒரு ஃப்ளைட்டு நிறைய கேஷ் அனுப்பி யுக்ரைனில் லேண்ட் ஆகுறாங்க. யுக்ரைனில் ஆன்டி ட்ரோன் கவுண்டர் மெஷர்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு 48 மணி நேரத்துக்குள்ளே ஆன்டி ட்ரோன் கவுண்டர் மெஷரை துபாய் முழுக்க டெப்ளாய் பண்ணுறாங்க. அவ்வளோ தூரம் அவங்கக்கிட்ட பணம் இருக்குது.
ஆனால் பணம் இருந்தாலும் சப்ளை செயின் இல்லாத காரணத்தினால் இவங்களால பேட்ரியட் வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு தேவையான இன்டர்செப்டார்ஸை வாங்க முடியாது. இப்படி ஒரு கான்ஃப்ளிக்ட் மிடில் ஈஸ்டில் வரும் அப்படின்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்காமல் இருந்ததுனால கடைசியில் 7 நாள் தான் அவங்களால தாக்கு பிடிக்க முடியுன்ற நிலைமை வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரோனு மற்றும் மிசைல் ஸ்ட்ரைக்குன்றது இப்படியே கண்டினியூ ஆச்சு. இதே வீரியத்தில் கொஞ்சம் கூட குறையாமல் ஒவ்வொரு நாளும் போச்சு அப்படின்னா 7 நாள் தான். அதுக்கப்புறம் துபாயால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. அடுத்தபடியாக அமெரிக்க போர் விமானம் 3 வந்து நேற்று சுற்று வீழ்த்தப்பட்டிருக்கு. இதற்கு ஈரான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்றது குவைத்தி ஏர்ஸ்பேஸில் தான் இந்த 3 போர் விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. இந்த விமானங்கள் வானத்திலிருந்து பத்தி எரிஞ்சுக்கிட்டு கீழே விழுகிற வீடியோ காட்சி கொண்டு இருக்குது சமூக வலைத்தளங்களில். இந்த விமானங்களை நீங்கள் சுட்டு வீழ்த்துற இடத்தையும் ஈரானோட இடத்தையும் கூகுள் மேப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னா சுமார் 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஈரானோட பக்கத்து லேண்ட்மார்ஸுக்கும் குவைத்தி பார்டருக்கும் நடுவில். என்ன இதில் லாஜிக்கில் வந்து ஈரான் இதை சுட்டு வீழ்த்திருக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஈரானை விட்டு போர் விமானங்கள் வெளியே வர முடியாது. ஏன்னா அங்கே சுற்றி அமெரிக்க போர் விமானங்கள் இருக்குது. அப்படியே அவங்க ஈரானை விட்டு வெளியே வந்து சுட்டு தள்ளணும்னு நினச்சாலும் குறைஞ்சது அவங்க 300 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாவது ஏவுகணையை சுட்டிருக்கணும். ஒன்று அவங்கக்கிட்ட ஏர்கார் கேப்பபிலிட்டியே கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த F-14 டாம் கேட் ரக போர் விமானங்களில் இருக்கிற ரேடார்ன்றது ரொம்ப ரொம்ப பழைய ரேடார். F-14 டாம் கேட்டை உருவாக்குறது பழைய சோவியத் போர் விமானங்களை தடுக்கிறதுக்காட்டி உருவாக்கப்பட்டது. அது மாடர்ன் ஃபைட்டர் ஜெட்ஸோடலாம் கம்பீட்டே பண்ணாது. அந்த போர் விமானத்தில் இருக்கிற ரேடார்னால் 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற டார்கெட்டை பார்க்க கூட முடியாது, கண்ணால் கூட பார்க்க முடியாது. அப்புறம் எப்படி அந்த போர் விமானம் சுட்டு தள்ளி இருக்கும்? தரையிலேருந்து S-300 பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆனால் S-300 பயன்படுத்தினாலும் 400 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அவங்களோட லேண்ட் பார்டரில் இருந்து குவைத்தி பார்டர் வந்து 400 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. எப்படி சுட்டு தள்ள முடியும்? S-400 இருந்தாலும் இதை சுட்டு தள்ளி இருக்க முடியாது. ஏன்னா S-400க்கே நீங்கள் ஒரு டார்கெட்டை அடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டார்கெட் அட்லீஸ்ட் ஒரு 250 கிலோமீட்டராச்சும் பக்கத்தில் இருக்கணும். பக்கத்தில் இருந்தால் தான் நீங்கள் எய்ம் பண்ணுற மிசைல் அந்த டார்கெட் 400 கிலோமீட்டர் தாண்டறதுக்குள்ளே போய் அந்த டார்கெட் அடிக்கும். நீங்கள் 400 கிலோமீட்டரில் இருக்க டார்கெட்டை நீங்கள் இப்போ மிசைல் எய்ம் பண்ணீங்க அப்படின்னா மிசைல் 400 கிலோமீட்டர் கவர் பண்ணுறதுக்குள்ள டார்கெட் 600 கிலோமீட்டர் கவர் பண்ணிடும். ஸோ வந்து எந்த வகையிலும் இல்லாஜிக்கலான ஒன்று ஈரான் இந்த 3 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியது அப்படின்றது. அண்ட் குவைத்தி அரசாங்கமும் வந்து இப்போ பப்ளிக்காகவே சொல்லியிருக்காங்க, ஆமாம் நாங்கள் தான் இந்த போர் விமானத்தை சுட்டு தள்ளணும், தெரியாமல் சுட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட் ஆர் ஃபோ ஐடென்டிஃபிகேஷனில் ஒரு சின்ன குளறுபாடு ஏற்பட்டு அமெரிக்க ஆயுதத்தை போட்டு தள்ளியிருக்கு. எஸ், பேட்ரியட் வான் பாதுகாப்பு அமைப்பு தான் F-15 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருக்கு. இன்னொரு பக்கம் கத்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் 2 Su-27 போர் விமானங்களை சுட்டு தள்ளியிருக்கோம், ஈரானிய விமானப்படையை சேர்ந்த போர் விமானங்கள் அப்படின்னு கத்தர் சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஓன் ஃபைட்டர் பைலட்ஸ் வந்து இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் 2 போர் விமானங்களை சுட்டு தள்ளிட்டு இன்னொரு பக்கம் 3 போர் விமானங்களை பறி கொடுத்துருக்காங்க மிடில் ஈஸ்ட்டு. ஸோ இந்த கண்ட்ரிஸ் கிட்ட போதுமான அளவுக்கு காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. இந்த சின்ன சின்ன விஷயங்களில் வந்து மீம் போடுவானுங்க, மணி காண்ட் பை யூ ஸ்கில் அப்படின்னு சொல்லி. அதுதான் இது. எவ்வளோதான் காசு இருந்தாலும் ஸ்கில்ன்றதை நீங்கள் ஏர்ன் பண்ணி தான் ஆகணுன்றதற்கு இது ஒரு தெளிவான உதாரணம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நம்ம பாகிஸ்தானியர்கள் இவங்க பண்ண நகைச்சுவையால் சுமாராக 10 பேர் இறந்து போயிருக்காங்க பாகிஸ்தானில். யூஎஸ் கான்சுலேட்டை வந்து முற்றுகையிட்டிருக்காங்க. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். யூஎஸ் கான்சுலேட்டை வந்து முற்றுகையிடுறதெல்லாம் பாகிஸ்தானில் சர்வசாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் வழக்கத்துக்கு மாறாக இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூஎஸ் எம்பசியோட கேட்டை உடச்சி உள்ளே போக ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி போகிறப்ப யூஎஸ் மரீன் என்ன பண்ணியிருக்காங்க, மரீன் கமாண்டோஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சர்ரா மாதிரியாக சுட்டிருக்காங்க உள்ளே வரவங்கள. அதனால் சுமாராக 10 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த 10 பேர் இறந்ததுக்கு பாகிஸ்தான் ராணுவம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நேற்று வரைக்கும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் இன்றைக்கி அமெரிக்காவிலேருந்து அஃபிஷியல் தகவல் வந்துருச்சு, சுட்டது மரீன் கமாண்டோஸ் தான், யூஎஸ் மரீன் கமாண்டோஸ். யோசிச்சு பாருங்கள் பாகிஸ்தானியர்களோட நிலைமையை. பாகிஸ்தானில் இருந்துட்டு அமெரிக்காவுக்கு எதிராக வந்து நான் குரல் கொடுக்குறேன்னு சொல்லி அமெரிக்க இராணுவத்தால் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த கொடுமை உலகத்தில் யாருக்காச்சும் நடக்குமா? இவ்வளோ கேவலமாக பாகிஸ்தானியர்களோட உயிரை வந்து மதிக்கிற லெவலுக்கு பாகிஸ்தானி அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம நாட்டில் வந்து நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படின்றத யோசித்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை பண்ணணும். புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.